அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெயின் ரிமூவர். நிறைய பெண்கள் ஒரு சில பெண்கள் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. கரைகளில் துணியில் என்னதான் டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆகட்டும் பவுடர் ஆகட்டும் போட்டு துவைச்சாலும் ஒரு சில கரைகள் சுத்தமாக போக மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ பதிவு. இந்த ஸ்டெயின் ரிமூவரை நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக யூஸ் பண்ண முடியாது. இது ஒன் டைம் யூஸ் தான். தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தயார் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை ரொம்ப நாள் வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் துவைச்சதுக்கு பின்னாடி துணி துவைக்கிறதுக்கு பின்னாடி அல்லது முன்னாடியோ எந்த இடத்துல கரை போட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ரிமூவரை அப்ளை பண்ணி நம்ம டூத் ப்ரஷ்ஷால் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்ட்டா அந்த கரைகள்லாம் போயிடும். இந்த ரிமூவரில் இரும்பால் படுற துரு இருக்குதுல்ல, அந்த துரு கரையெல்லாம் போகாது. மற்றபடி சாப்பாட்டு ஐட்டங்களால் படுற கரை, இந்த எச்சில் கரை, அதாவது வெற்றிலை கரை, பாக்கு கரை, குட்கா கரை, அப்புறம் இந்த மாதிரி கரையெல்லாம் இரத்த கரை, இந்த மாதிரி கரையெல்லாம் இது சுத்தப்படுத்தும். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த பவுலில் 10 கிராம் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டெயின் ரிமூவரை நாம் பிஸ்னஸ் ரீதியாக யூஸ் பண்ண முடியாது. வீட்டு தேவைகளுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப நாள் வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டெயின் ரிமூவர் ஃபார்முலா லாண்ட்ரியில் யூஸ் ஆகிற ஃபார்முலா இது. இந்த பவுலில் இருக்கிற பேக்கிங் சோடாவோட 5 கிராம் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிட்டர்ஜென்ட் லிக்விடை நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சிங் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நாம் வீட்டில் பெரும்பாலும் துணிகளை வீட்டிலே துவைச்சிக்கிறோம். அப்போ அழுக்கெல்லாம் அந்த துணிகளில் போயிடும். ஆனால் ஒரு சில கரைகள் மட்டும் போகாது, அப்படியே கரைகள்லாம் இருக்கும். அது கலர் துணியாக இருந்தாலும் சரி, வெள்ளை துணியாக இருந்தாலும் சரி, ஒரு சில கரைகள் மட்டும் அப்படியே தான் இருக்கும், போகாது. என்னென்ன கரைகள் போகும், என்னென்ன கரைகள் இந்த ரிமூவரால் போகாது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன். இப்படி விலை உயர்ந்த துணிகளில் கரை பிடிச்சிக்கிச்சு போகலை அப்படின்னா அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நாம் லாண்ட்ரியில் கொண்டு போய் இந்த மாதிரி துணிகளை லாண்ட்ரிக்கு போடுவோம். அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் ரிமூவர் ரெடி பண்ணி தான் இந்த கரைகள்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் அசிட்டிக் ஆசிடு ஒரு 5 கிராம் அசிட்டிக் ஆசிடை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நுரை இப்போ நல்லா வந்திருக்கு, அதுவாக செட்டில் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். அசிட்டிக் ஆசிடு 50% எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஹைட்ரோஜன் பெராக்சைடு 50% உள்ளதை நாம் இப்போ ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கவனமாக கேளுங்க. ஹைட்ரோஜன் பெராக்சைடு 50% உள்ளது தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கலவையை நாம் யூஸ் பண்ணி நாம் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணும்போது இது ஈஸியாக ஸ்டெயின் ரிமூவ் ஆகி சுத்தமாகிடும் துணி. மெஜர்மெண்ட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பேக்கிங் சோடா 10 கிராமு, டிட்டர்ஜென்ட் லிக்விட் 5 கிராம், அசிட்டிக் ஆசிட் 50% உள்ளது 5 கிராம், ஹைட்ரோஜன் பெராக்சைடு 50% உள்ளது 5 கிராம். இதுவே போதும், ஸ்டெயின் ரிமூவர் ரெடி ஆகிரும். நம்ம ஏற்கனவே சொன்ன கரைகள் அனைத்தையும் இது சுத்தப்படுத்திடும். பேக்கிங் சோடா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த அசிட்டிக் ஆசிடும் ஹைட்ரோஜன் பெராக்சைடும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படலாம்.
அந்த டயத்தில் வந்து நீங்கள் வினிகரும் அசிட்டிக் ஆசிட் பதிலாக வினிகரையும் ஹைட்ரோஜன் பெராக்சைடு 50%க்கு பதிலாக மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய இந்த 3லேருந்து 6% வரைக்கும் மெடிக்கலில் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் வந்து கரை போயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இதை வந்து ஒரு முயற்சியாக செஞ்சு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற நான் சொல்ல வர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.